இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்து தெரியுமா தெரியல. எருவாமேட்டின் உங்க தலையில உடனே முடி வளர்ந்து விடும் 3 மாதத்திற்கு அமெரிக்கா காடுல இருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை சொல்லுவாங்க. எருவாமேட்டின் எங்க போச்சு? அதாவது சொல்றேன், நான் விளம்பரத்தை பத்தி சொல்றேன். விளம்பரத்தை பத்தி இந்த பிச்சைக்காரன் பேசுறான்னா, விளம்பரம் தான் மக்களை சுரண்டு, விளம்பரம் தான் மக்களை தீர்மானிக்குது, விளம்பரம் தான் நீ என்ன பண்ணணும், காலையில எப்ப எந்திரிக்கணும், எப்ப குளிக்கணும், என்ன சோப்பு போடணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சென்ட் அடிக்கணும், என்ன பல்லு விளக்கணும்ன்றத முதற்கொண்டு நீ என்ன சட்டி போடணும் வாழ்க்கை. அது வந்து உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது. கார்பரேட் நிறுவனங்கள் உனக்கு தான் வாழ வைக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர நீ நினைக்கிற வீட்டுல செய். பல்லு விளக்கணும்னா அந்த காலத்துல எப்படி பல்லு விளக்குனாங்க? விளம்பரத்துல ஒரு பேச வச்சா பல்லு விளக்குனாங்க. அந்த காலத்துல எப்படி குளிச்சாங்க? இப்படி எல்லாம் பண்ணுங்கப்பா. அதனால எனக்கு இந்த விளம்பரத்துக்கு மேல ரொம்ப கோவம். அந்த எருவாமேட்டின் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிராண்டட போட்டு விக்கிறாங்க. மொத்தம் 100 கோடி மக்கள் இருக்காங்களா இந்தியாவுல? அதுல எப்படியாவது இழிச்சு வாங்க 1 கோடி பேரு அந்த எருவாமேட்டின் வாங்கி தேப்பேன். அப்புறம் தான் தெரியும் உனக்கு முடி வளரலைன்னு. அந்த எருவாமேட்டினோட விலை அப்பவே 4000 ரூபாய் இருந்தது. 4000 ரூபாய் இந்த எருவாமேட்டின் 1 கோடி பேர் வாங்கினா 4000 கோடி. எல்லாரும் தேய்ச்சி பார்த்துட்டு முடி வரலன்னு போயிருவாங்க. திரும்ப அவனை 1 வருஷம் கழிச்சு வேற ஒரு பேரை போட்டு திரும்ப உங்களோட வாழ்க்கை தலையில் முடி வளர்ந்து இருப்பாங்க. திரும்பவும் அது மூலமாவது வளர்ந்துராதா அப்படின்னு திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் இதுதான் மக்களுடைய காலை சுரண்டி சில கார்பரேட் நிறுவனங்கள் மொத்தமா. யார் சாமி நீ ஏன் சாமி பிச்சை எடுக்கிற?